ஹாய், இன்னைக்கு ரொம்பவே சுவையான கரகரப்பான மைதா பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, பவுட்ரு பண்ண சர்க்கரை 1/2 கப்பு, 2 ஸ்பூன் நெய், 2 பிஞ்ச் சோடா உப்பு, 1 பிஞ்சு உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். மைதா பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை, நெய், சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இது கூட மைதா சேர்த்து பெசரிக்கங்க. மைதா நல்லா பெசரியாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கங்க. இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு அரை மணி நேரம் போல் இந்த மாவு ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை உருண்டையாக உருட்டி சப்பாத்திக்குள்ளே தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்க வேண்டாம். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் இருந்துச்சுன்னா இதில் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிரும். இதே நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக போட்டு மிக்சர் செய்யலை சேர்த்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க. இது ஆறினதுக்கப்புறம் தான் நல்லா முருகலாக இருக்கும். அடுத்து பிஸ்கட் பொரிக்கையில் அடுப்பை ஒரு நிமிஷம் போல் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. நான் என்னோடய சேனலில் தீபாவளிக்கான பலகாரங்களை ஈஸியாக செய்ய முன்னாடியே மாவு ரெடி பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்பவே கரகரப்பான சுவையான மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு.